மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு ஜெஸ்டாகன், வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பக்ரீத் செலிப்ரேஷனால வீடியோ போடுற மைண்டு வேறு இல்லை. சரி நாளைக்கு போட்டுக்கலான் இருந்தேன். ஆனால் டக்குன்னு இந்த வீடியோ கண்ணில் மாட்டினோன்னே அப்போ பக்ரீத் வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் சரி வராது அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இஸ்லாமியர் சகோதரர்களுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பக்ரீத்து ஸ்பெஷல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒருத்தருக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம அரசாங்கம் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்துருக்கு. அவனுக்கு கரெக்டான பரிசு யாருன்னு பார்க்குறீங்களா? அவன் தான் அந்த ஓலவாயன் முக்தார்னு ஒரு தெரியுமா பார்த்தீங்களா? முக்தார். அவனுக்கு தான் மிக சிறந்த பரிசை கொடுத்துருக்காங்க. அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க போல இருக்குது. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நாதாரி உட்காந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. சரி, அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்றத பார்த்தோன்னே நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லலைன்னா அப்புறம் நமக்கு தூக்கம் வராதே. நம்மளை கொஞ்சம் நஞ்சம் பாடாப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ படுத்தியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் நம்ம அவங்களுடைய வேதனையை ரசிப்போம். நைட்டு 11:30 மணிக்கு நடுநிசியில் அந்த காரை மறித்து அவரை தனி காரில் ஏற்றிட்டு இவங்களை கேடுங்கட்டு போகணும் அனுப்பி யோசிச்சு பாருங்கள். இது இந்த என்ன நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அதை அப்படியே மறைச்சிருவான். நாளைக்கு உன் வீட்டுக்கும் வரும்டா மூதேவி, உன் வீட்டுக்கும் வரும். என்னது நாளைக்கு எங்களுக்கும் நடக்கும் மூதேவியா? டேய், எங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நடத்திட்டீங்கடா. ஏன்டா மூதேவிகளா, எங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நடத்திட்டீங்க. கடவுர் சம்பவம் நடந்தப்போ எங்களை பேச விட்டிங்களா? எங்களை ஏதாவது இப்போ எழுத விட்டிங்களா ட்விட்டரில் இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில்? இல்லை எல்லோரும் அரெஸ்ட் பண்ணிங்கள, தூக்கி உள்ளே வச்சிங்கல்ல, எங்களுக்கு செஞ்சிங்கல்ல. எங்களை விடு, சவுக்கு சங்கர்னு ஒருத்தருக்கு என்ன செஞ்சீங்க? வீட்டில் இப்போ மழை தள்ளி கொட்டுற வரைக்கும் போய் செஞ்சீங்களே. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த அவலத்தை பற்றியும் பேசாமல் இருந்து நீங்கள், நாங்கள் பேசினா எங்களை தூக்கி உள்ளே வைக்கிறதுலேருந்து, எங்களை வாயடைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பவரை வச்சு யூஸ் பண்ணி செஞ்சீங்கல்ல. அதுதான் நீங்கள் அப்போ செஞ்சீங்க. இது இப்போ உங்களுக்கு திருப்பி வருது. இனி என்ன எங்களுக்கு திருப்பி வரப்போகுது? நீங்கள் அதுக்கு ஆட்சிக்கு வரணும்டா, அதுக்கு உங்களுக்கு பவர் வரணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி 10-20 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. டே நக்கி, உனக்கு நல்லா தெரியும். இன்னும் இந்த 10-20 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா தெரியும். இப்போ எங்களுடைய டைம், நாங்கள் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை நாங்கள் எப்படின்னா முறைப்படி கூப்பிட்றவங்க தான். இந்த முக்தார் மூதேவியை கூட கூப்பிட்ருப்பாங்க, காவல்துறையிலேருந்து கூப்பிட்ருப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. இவன் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வண்டியிலே சுற்றிட்டு இருந்திருப்பான். அப்போ தான் நம்ம வேலை எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு. நீ எப்படியே ஃபேமிலியை சுற்றிட்டு இருந்தா நடக்கிற காரியமா? அப்படியே நிறுத்து, கட்டையை போடு, நீ வண்டியில் ஏறு, நீ வண்டி எடுத்துகிட்டு போ ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்ருக்காங்க. வலிக்குதா? உங்களுக்கு வலிக்குதா? மற்றவங்களுக்கு வரும்போது யோசிக்கணும்ல. எங்களுக்கு வரும்போது எல்லாம் சிரிச்சிங்கல்ல, சந்தோஷமாக இருந்தீங்கல்ல. எங்கள் மக்கள் 41 பேரை கொன்னுட்டு ஜாலியாக ட்விட்டர்லேயும் மீடியாலையும் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே. இன்றைக்கி சாவுறீங்களா? சாவுங்கடா. அங்கங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஃபோன் மேலே ஃபோன் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு கடைசியில் காஞ்சிபுரம் வந்தோடனே ஏதோ டைரக்ஷன் போல் மறுபடியும் திருப்பி வீட்டிலே கொண்டு விட்டுருங்கடான்ட்டாங்களாம். காலைல 3 மணிக்கு கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு போகும்போது அறிவுரை, இந்த அரசை நீங்கள் தாக்கி பேசக்கூடாது, ஆதரித்து பேசுங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எப்படி போலீஸ்காரன் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு அறிவுரை சொல்லிவிட்டு வீட்டில் 3 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு. ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் இந்த நியூஸ் பெரிய வைரல் ஆகலை. என்ன தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா வைரல் ஆகிருக்கும். ஆனால் அவனுக்கு பயத்தை காட்டியிருக்காங்க. நம்ம ஆளுங்க செம்ம பயத்தை காட்டியிருக்காங்க போல இருக்கு. சத்தியமாக சொல்லுங்கள், அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த காரில் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மக்தார் மைண்டெல்லாம் ஐயோ என்ன பண்ண போகிறாங்களோ, ஏது பண்ண போகிறாங்களோ, சத்தியமாக மைண்டு எப்படி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு சரி பக்ரீத்துன்றனால தான் விட்டுருப்பாங்க, போய் குடும்பத்தோடு இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. வாயை வச்சுட்டு சும்மாறா, இல்லைன்னா சுனாப்பானா உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு ஏதோ அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. போலீஸ்காரங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. முதல்ல கேட்கலைன்னா தான் அப்புறம் எடுத்து வச்சு லாடம் கட்டுவாங்க. அது இயல்பு எல்லா இடத்துலையும். உங்கள் ஆட்சியில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அட்வைஸ்லாம் பண்ண மாட்டீங்க, நேராக அட்டாக்கு தான். பேசுனாவே வாயை திறந்தாவே அட்டாக். எவனும் பேசக்கூடாது, எவனும் யாரையும் எதிர்த்து பேசிடக்கூடாது, யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கூடாது. நீங்களாம் அவ்வளோ பேசுனீங்களேடா, எல்லோரும் உட்காந்து அவ்வளோ பேசியிருந்தீங்களேடா. மீடியா பர்சன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு திமுக சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. நீங்கள் திமுகன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த நக்கி நீ பேசுறியடா, நீ பத்திரிகை தானே, பத்திரிகைக்காரன மாதிரியா நீ பேசியிருக்க? திமுக நக்கியே தானே பேசிட்டுருங்க, நீ சோறு தானே திங்கிற நீங்களாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன பண்ணுறது?
ஸோ அதனால் பயத்தை காட்டுறது தான் நம்ம வேலை. அதுக்கு நீங்கள் வந்து சரியாக வரல, நாங்கள் இட உடமாக தான் இருப்போம் அப்படின்னீங்கன்னா அது வேறு கேட்டகரி. சட்டம் தன் கடமையை செய்யும். தப்பு செஞ்சீங்கன்னா அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த 5 மணி நேரம் அள்ளு விட்ருக்கோம் முக்தாருக்கு. ஆயுசுக்கு மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மறக்காமல் இருந்தானா சந்தோஷம், மறந்துட்டானா திருப்பி அவனுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நடக்கிறது நடக்கும். முக்தார் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் வந்து இந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் விசிலை எடுத்து ஊற்றிட்டு விசிலை சாக்கடையில் போடுவாங்களாம். அதுக்காகவே 2 பொம்பளை பிள்ளைகளையும் பழிவாங்கிற நோக்கில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம், ஒரு பயங்காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பிள்ளைகள் முன்னாடி அவங்க அப்பனை வந்து இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அந்த ஹராஸ் பண்ணது இந்த பிள்ளைகள் மனதளவில் பாதிக்கணும். எப்படி? அதாவது இவனை வந்து பிள்ளைங்களோட முன்னாடி வச்சு அரெஸ்ட் பண்ணுறது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக செஞ்சுதான். நீ ஒரு கதை பண்ணுற பற்றியா, அந்த கதையை தூக்கி இப்படி ஓர வை. பிள்ளைங்க என்ன மனசில் நஞ்சை விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயவர்கள் பிள்ளைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஓட்டு போட வச்சாருன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுற கம்முனாட்டிங்க நீங்கள். அந்த 2 பிள்ளைங்க விசில் சின்னத்தை தூக்கி சாக்கடையில் போட வைக்கிறது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? அது மட்டும் சரியா? அப்போ பிள்ளைங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல நீங்கள். அது என்னடா உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம்? உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்க வந்தால் தக்காளி சட்னியா? முக்தார் ஒரு எச்சக்கலை புறம்போக்கு. அவன் அந்த மாதிரி எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம்? தன்னோட பிள்ளைங்களை கொண்டாந்து அந்த விசில் சின்னதை சாக்கலையில் போடுற மாதிரி அவன் வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அது ஆனால் சரி உங்களுக்கு. ஆனால் அதே பிள்ளைங்களை வந்து விஜய் மாமா ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி விஜயவர்கள் சொன்னால் அது வந்து தப்பு. எப்படி? அப்போ இது தப்பு அப்படின்றத அந்த பிள்ளைங்களுக்கு உணர்த்தணும். இது மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து எந்த கட்சிக்குமே செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது செய்யக்கூடாதுன்னு தப்பு உணர்த்தணும். அப்போ பிள்ளைங்க முன்னாடி அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது தான், அப்போ அரெஸ்ட் ஆகும்போது தான் அவனுக்கு அசிங்கமாக இருக்கும், அவனுக்கு மானக்கேடாகும். எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்துக்காக இப்படி அசிங்கமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு புரியும். அந்த பிள்ளைங்களுக்கு அப்போ தான் நம்ம அப்பா தப்பானவர்னு தெரியும். அதை தெரிய வைக்கிறதுக்கு செஞ்சுருப்பாங்க. செஞ்சதில் என்ன தவறு? நீங்கள் செஞ்ச அயோக்கியத்தனத்தை விடையாடா இது பெரிய அயோக்கியத்தனம். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணி நீ பேசினாலும் நமக்கு ஒரு ஃபீலிங் ஆக போகிறது கிடையாது. தூக்கி போட்டு மிதிக்கிறது கன்ஃபார்ம். ஒரு பையன் திருநெல்வேலியில் ஒரு பையன் பேசிட்டானே, அந்த பையன் பேர் கூட ஞாபகம் இல்லை, ஏதோ எதிர்த்து பேசிட்டானா, என்ன ஏதோ கெட்ட வார்த்தையில் பேசிட்டான்னு சொல்கிறாங்க. அது கெட்ட வார்த்தை பேசுனதை நம்ம ஆதரிக்கலை. என்ன இன்னைக்கு அந்த பையன் ஜெயிலில் இருக்கான். அப்புறம் இந்த பையன் வந்து என்ன பேசினா ஏது பேசினான்னு இவருக்கு தெரியாதான். ஏதோ கெட்ட வார்த்தை பேசியிருக்காரான். ஏதோ கெட்ட வார்த்தை. நீ வீடியோ பார்க்கல, அவன் எத்தனை வீடியோ போட்டிருக்கான்னு நீ பார்க்கல. அப்போ நீ என்ன மயிர் ஜேர்னலிஸ்ட்டு? நீ என்ன வந்து என்னது துப்புரவு புலனாய்வு ஜேர்னலிஸ்ட் மயிர்? அவன் என்ன பேசியிருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் தான் தப்பாக பேசுனா ஆதரிக்க மாட்டேன். அவன் என்ன வார்த்தை பேசினா? உன்னை போட்டு பேசினா ஒத்துப்பியா நீ? அந்த வார்த்தையை போட்டு உன்னை தேப்பாயன் அப்படின்னு சொன்னால் நீ ஒத்துப்பியா? அவன் அதை தான் சொல்கிறான். அது எப்படி ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து சொன்னால் அப்புறம் அரெஸ்ட் பண்ணாமல் தூக்கிட்டு வந்து கொஞ்சுவாங்களாம் கேட்குறேன். நீ பேச. இப்போ நீ முன்னாடி விஜயவர்களை வந்து கொலைகாரன் அப்படி இப்படிலாம் பேசணில்ல கரூர் சம்பவத்தப்போ. இப்போ நீ சரியான ஆம்பளையாக இருந்தா, நீ பத்திரிகைக்காரன் இருந்தானே பேச பார்க்கலாம். பேச மாட்டேன். ஏன்னா பேசினா உன் மேலே கேஸ் வரும்னு தெரியும். ஒரு முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்றது உனக்கு தெரியுதுல்ல. அப்போ அந்த மரியாதை கொடுத்து வழங்கடா மூதேவிகளா. உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க உங்கள் கொத்தடிமைஸ் எல்லாத்தையும் திருத்துங்க. நீங்களே இப்படி எச்சக்கலை மாதிரி இருந்தால் அப்புறம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அப்படி தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்ட தான் செய்வாங்க. கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா சின்ன பப்பாவன் எல்லாரும். அதனால் இனி நடக்கும். இப்போ தான் முக்தாரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து அண்டா செந்தில், அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட கைத்தறிங்க தான் இருக்குதுங்க உங்களுக்கு. வாடகை கூட்டுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு கடைசியில் உனக்கு தான் வருவாங்க. ஏன்னா எனக்கு உன் மேலே தான் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அது திமுகன்றனால அதிமுகனால நோண்டாமல் எனக்கு என்ன விட்டாங்க. ஆனால் இருக்குடி, நீ பேசின பேச்சுக்கும் நீ படுத்தின நீ அசிங்கப்படுத்தினதுக்கும் உனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கரூர் சம்பவத்தில் நீ ஆதாரமே இல்லாமல் பல விஷயங்களை சொன்னேன். வண்டிக்குள்ளே யாரோ இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க, இந்த நடிகை இருந்தாங்க, அந்த நடிகை இருந்தாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும். விஜய் ஒரு கொலைக்காரன், விஜய் கொல்லணும், என் கையில் அடித்தா கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு நீ பேசினதாக இருக்கட்டும். இப்படி பல விஷயங்கள் நீ பேசியிருக்க. இது எல்லாத்துக்கும் உனக்கு இருக்குடி நக்கி. வெயிட் பண்ணு, உனக்கு இருக்கு நக்கி. எல்லாம் வந்து மொத்தமாக உனக்கு சேரும்போது அன்றைக்கி இருக்குது உனக்கு. அன்றைக்கி தெரியும் தமிழக அரசு எப்படி ஸ்ட்ரைட்டாக போனது. ஆனால் சட்டப்படி தான் போவாங்க. நீ என்ன பேசுனியோ அதுக்கு ஆதாரத்தை கேட்டு தான் கூப்பிடுவாங்க. இல்லையா நான் நீ செத்த
நீ ஆதாரத்தை சப்மிட் பண்ண சொல்லி உனக்கு காவல்துறை வைக்கும் ஆப்பு அன்றைக்கி இருக்குது இதுவரை இப்போ நீ என்ன நீ புலம்புறீங்க பார்த்தீங்களா, இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த புலம்பல் தான் இன்னும் எங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட இருந்து. நீங்கள் என்ன அடுத்தடுத்து புலம்ப ஆரம்பிப்பீங்கடா, அது நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மகளே. ஸோ நீங்கள் இவன் புலம்பலை பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு லைக்கை பண்ணி விட்டு என்ன ப்ரோமோ பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்கன்ற மாதிரி திரும்பி. சரி, நான் கிளம்புறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.